பொறுமையா ட்ரை பண்ணு. திரும்ப முடியலங்க. லைட்டா பொறுமையா வலிக்குதுங்க. ஏதோ ஒன்று சொன்னேன், 2 தலை படுக்க சொன்னா கேட்டியா? ரொம்ப அசுலு பிடிச்சிட்டு இவன் என்ன இப்ப மெசேஜ் பண்றா? வலிக்குதுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்கே கணவன்மார்கள் மனைவிமாரை தூக்கி கொண்டு ஓடும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் முதலில் வாரார்கள் என்று பார்ப்போம். சட்டி இந்த கொண்டு போட்டு எல்லாரும் கும்பத்தில் விழுந்து கிடப்பதால் அவரவர் மனைவியை அவரவர் தூக்கவும். மாத்தி தூக்கிட வேண்டாம். பள்ளி போல இருக்கான். பள்ளி போல இருக்கான். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் குடிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியும். காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே. கருப்பும் போர் அழகு என்று கண்டு கொண்டேன் உன்னாலே. மச்சான் ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சுடா. என்ன சொல்லிச்சு? 2 நாள் ரீசார்ஜ் முடியுதா? ரீசார்ஜ் பண்ண சொல்லிச்சு. நக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் பாத்தீங்கன்னா குப்பை சாங் தாங்க. எனது குப்பை உனது விழுதில் என் சேகரிப்போமே. டேய் சும்மாறா. நாளை உனதில் இல்லை எனதில் நாம் ஒன்றை காப்போமே. எனது குப்பை உனது விழுதில் என் சேகரிப்போமே. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் எங்க இருக்கு, ஒரு டிக்னிட்டி எங்க இருக்கு, அப்புறம் இந்த ஃபுல் வீடியோ எங்க இருக்கு? அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒழுங்கா இனிமேல் அப்லோட் பண்ணும்போது ஃபுல் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வந்து பாப்போம். No. கோச்சுக்கிட்டு தான் பழனிக்கு போனேன். சரி, பழனி மலை அடிவாரத்திலே இருந்திருக்கலாம்ல. மலை மேல ஏறி போய் உட்காரணுமா? முடியல முருகா சாமி, என்னால முடியவே இல்ல. சாவுல புளிய சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு. முருகா, எப்படியாவது என்னை உன்னுடைய மயில் வாகனத்துல தூக்கிட்டு போய் மலை மேல உட்கார வச்சிரு முருகா. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வேணாம்டா என்ன ஓட்டும் உங்க மண்டைய பத்தி சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க பாரு. இது வந்து செந்தில் பிளாக், இது வந்து குணா பிளாக். தோராம செந்தில் தோராம சின்னமா குணாகர நக்கல்யா அவனுக்கு சின்னமா. நீ கேப்ப அன்பு எங்க கேப்ப, அன்பு வந்து உங்க அம்மால இங்க இருக்கிறான். கொஞ்சம் ஏறினாதான் அன்பு இறங்குவான் கீழே. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. போன வருஷம் இந்த வருஷம் என்ன கொடுமை சரவணனது. ஆங்குற ஊங்குற
பார்த்ததும் எனக்கு எருது என்ன தனி சொல்ல வர ஒவ்வொரு சொல் என்னடா சொல்ற? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? செஞ்சிடலாமா? வருகிறத காற்றில் கண்ணீரை ஏற்றி நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இது என்னோட காலு, இந்த பக்கம் இருக்கிறது என்னோட காலு. அதுக்கு என்னங்கிறப்ப என் கால் மேல நான் கால் போட்டியா உன் மேலே போட்டியா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உங்க வீட்ல இருக்கிற டோர்ல கரக்கு கரக்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா அது ஆயில் போட்டு தானே சரி பண்ணுவீங்க. அதுக்குன்னு அந்த டோரையேவா மாத்துவீங்க? டோர் என்னன்னா அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஏன் இப்படி பாக்குறாரு? வயசாயிடுச்சு. மறக்காம எல்லாரும் இந்த பலூனை எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப்ட கொடுங்க. ஏன்னா அவங்க தான் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க. சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. என்ன மனுஷன்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 50 வயசுக்கு பொண்ணுங்களுக்கு லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறத விட லைஃப்ல ஜெயிச்சவன லவ் பண்றது பிடிக்கும். மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சா என்ன? மச்சான் இங்க வாடா. மச்சி படத்துக்கு நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், வந்துரு. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? ஃபைனலா ஒரே ஒரு லிப் லாக், அதோட முடிச்சிடலாம். ரெடியா? வாங்க பண்ணலாம், டக்குனு பண்ணுங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. யா ஓகே ப்ரோ, டன் டன் ரிலாக்ஸ். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. வர நிறுத்துற அவன. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.